இன்றைக்கி நாங்கள் வயநாட்டில் இருக்க இந்த V3 ஃபார்ம் தான் விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். எங்கள் ட்ரிப்லேயே நான் ரொம்ப லைக் பண்ண பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கான அனிமல் அண்ட் பேர்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்மளாம் டிக்கெட் எடுத்து போகிறோன்னா பர் பர்சன் வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இது எங்களோட பேக்கேஜ் பிளானரே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. எங்கே நிறைய பேர்டு ஈமு கோழிலாம் இப்போ பார்க்க முடியுது. உள்ளே போய் ஒரு பேர்டாக கட்டுறேன். ஓ அங்கே பாருங்கள் பஞ்சவர்ண கிளி. வாவ் செம்மையாக சவுண்டு கொடுக்குது. அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது, கலர் கலராக இருக்குயா. 1 2 போர்ட்லேயே போட்டிருக்காங்க. இந்த கிளியோட ஆர்ஜின் வந்து அமெரிக்காவாம். ஸோ இதோட பேர் வந்து கோல்டு மேக்காவாம், ப்ளூ அண்ட் கோல்டு மேக்காவாம். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது கிளி. கிட்டத்தட்ட ஒரு கிளியோட சைஸே நம்ம ஊர் நாட்டுக்கோழி சைஸில் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபோட்டோ அப்படியே இந்த பக்கம் திரும்பினா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைப்பாம்பு, டர்ட்டில், ஏதோ வெள்ளை கலரில் வேறு மலைப்பாம்பு குட்டி வேறு வச்சுருக்காங்க. அப்போ கீழே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எலி செத்து கிடக்கு. ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பாம்புக்கு சாப்பிட கொடுக்குறதா வச்சுருக்காங்க போல். இங்கே பார்த்தா அப்பா பெரிய சைஸில் ஒரு ஓனா மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரில, ஏதோ ஒரு லிசார்ட் வகையை சேர்ந்தது. இதுவும் பாம்பு இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு பள்ளி போல். கோபி பேசுது ஹலோன்னு. இந்த கிளி ரொம்ப நேரமாக ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம பக்கத்தில் போய் ஏதாவது பேசுனா பேச மாட்டேது. மனுஷன் சொல்கிறத விட அழகாக ஹலோ ஹலோன்னு கேட்குது. ஹலோ மெக்காவ். நீ போய் பேசினாலாம் பேசாது. ஆயா ஏய் வாடி, டிஃபனுக்கு ஒன்று சாப்பிட்ற போகுது. இது பூனைக்குட்டி கூட இருக்குது. நல்லா அமெரிக்கன் வெரைட்டி பூனை. இது பேர் என்னது, பிரிட்டிஷ் ஷார்ட்டர்னு ஒரு பூனைக்குட்டிங்கெலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் அந்தாண்ட ஒரு பெரிய பூனை இருக்குது. அது ஒரு பெரிய சைஸாக இருக்குது. அது என்ன பூனை, இது மீன்கானா அப்படி ஒரு பூனை வேறு இருக்குது. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து பெங்கால் கேட் தான், பெங்கால் கேட். இது நம்ம பையன் நார்மல் பர்ஷியன் கேட். ஓய் குட்டி. அதனால் ஒரு 4 கிளியை வச்சு குரங்கு. இது பேர் என்னன்னு தெரியலையே. ஹாய் குட்டி, கடிச்சிடாதீங்க. இந்த குரங்கு பண்ணுற சேட்டையோட என் கூட இருக்க மோசமாக சேட்டை பண்ணுறான். ஓய் கியூட்டி. இது மண்டையில் போகிறேன் ஒரு மாதிரி பாவம் சொட்டை இருந்துச்சு போகிறா இந்த குரங்குக்கு. காதை பேசணும். அஜிஜோ ஏய் ஒவ்வொன்றும் ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கோய்பூவா, இது சவுத் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எலியாங்கொப்பி. நான் தூரம்னு பார்த்து முயல் நினச்சிட்டேன். வாழைப்பழம் எந்த பெருசு, ஆத்தாடி ஆத்தா. இதை பார்த்தா எலி மாதிரியா இருக்குது. ஐயோ பல்லெல்லாம் காட்டுது, கடிக்க போகுது. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? வால் போகிறேன். இங்கே பாரு 2 பேர் சுகமாக தூங்கிட்டு இருக்காங்க, எந்த கவலையும் இல்லை. ஹாய். இவன் ஏதோ வெளிநாட்டு உடும்பு போல். வா இங்கே ஒரு பயப்பில்லையா. ஹாய் ஹாய். இவன் தான் நம்ம லைன் கிங் படத்தில் வருவானே, பன்னிக்குட்டி முதுகில் உட்காந்துருப்பானே. இவன் ஒரு டைப்பான மங்கூஸ். இவன் தெரியுதா? ஓடுறான். ஹேய் ஹேய் ஹேய். ஹாய் ஹாய். இது பாரு பாசமாக வந்து பக்கத்தில் சவுண்ட்லாம் போடுதுரி. லைன் கிங்கில் பன்னிக்குட்டி முதுகில் உக்காந்துருப்பான் பாரு, அந்த பையன்தான் இவன். ஆயிடா கடிச்சிருவான்னு பயப்படுறா இவ. கடிக்காத. செல்லக்குட்டி. அழகாக பாரு. இங்கே இன்னொன்று பாரு, உள்ள குரங்குட்டி ஓடிட்டே இருக்கு பாரு. அது ஹே இங்கே வா. இவன் பாரு மண்ணிலே தான் இருக்கும். சவுண்டு போடுறது, குறுன்னு சவுண்டு போடுது. பாவம்.
வெளில விட்டால் இங்கே ஒரு சந்ததியை உருவாக்கிறான் பையன். இங்கே இருக்கிறதுனால இவனால் ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து வெளிநாட்டு பறவை தான், பீகாக் இல்லடி இது. இது ஒரு மாதிரி பேர்டு. இது வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரியில் நிறைய வேட்டையாடி சாப்பிடுவாங்க. மாதிரி நல்லா கோழி மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கு பாரு, அழகாக இருக்கு பாரு. அதில் எங்கே பாரு கலர் கலராக இருக்குது குட்டி. எவ்வளோ பெருசு இருக்கு. வாவ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபிஷ்லாம். ஒரு 2 போடும், கை கடிச்சிடாதீங்க. ஐயோ மேலே வந்து விழுந்துரும் போல கப்பி. போடவா? போட. எவ்வளோ கியூட்டாக இருக்குது. அங்கே போடுறான். இது பற்றியா குட்டி மாடு. இது ஆக்சுவலாக இதோட சைஸு பெரிய சைஸு இது இவ்வளோ தான். பார்க்க குட்டியான்னு இருக்குது. வேறு அடுத்து கேமலுக்கு போட்டுக்கலாம். டாங்கிக்கு போதும், டாங்கிக்கு எவ்வளோ வெட்டு போடு. அடுத்து அவனுக்கு குட்டி பேர் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஆடு காட்ட போகிறேன். ஆடுன்னா நம்ம ஊரில் இருக்க வித்தியாசமாக, நார்மலான ஆடுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு வித்தியாசமான ஆடு. வாங்க காட்டுறேன். ஐயா, ஆட்டுக்கெலாம் கொடுக்கலாமான்னு தெரியல. அந்த ஆடு இவன் வந்து கிட்ட போகாத, ஆட்டுக்கு கொடுக்கலாமா? காட்டுங்க. நார்மலாக நம்ம ஊர் ஆட்டுக்கெலாம் வந்து 2 கொம்பு தான் இருக்கும். இவனுக்கு பாருங்கள் 4 கொம்பு இருக்குது பாருங்கள். இவன் பேர் வந்து ஜேக்கப் ஷீப்பான். இவன் வந்து பிரிட்டனை சேர்ந்த ஒருத்தன். ஆனால் பார்க்க பயங்கரமாக இருக்கான். கிட்ட போனால் அவ்வளோதான். இவங்க வந்து ஆர்ஜின் வந்து கனடாவான். இவன் வந்து ஒரு குட்டி ஆடு. பார்க்க சைஸ் வந்து குட்டியாக இருப்பான், ஆனால் அவன் வந்து பெரிய பையன் தான். ஓய் க்யூட்டாக இருக்கான். இவன் வந்து என்ன ஆடுன்னே தெரில, ஆனால் கொம்பு வளைஞ்சு வச்சுருக்கான். பாய். நிறைய வெரைட்டி இருக்குது போல். இது என்னது பொமரேனியன் கூஸாம். இது வந்து வியாகோ டக்காம். இது வந்து நார்மலாக சில்கி சைனாவா? சில்கி சிக்கன். இதுதான் நம்ம சில்கி சிக்கன் போல். இவர் நம்ம தம்பி தான், நார்மல் ஈவன் கோழி. ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.